கிரிப்டோ கரன்சி ட்ரெடிஷனல் மணியை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படி இல்லாட்டியா சும்மா ஒரு கதையா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்தில் நம்ம யாருமே இப்போ நம்ம பாவிக்கிற பேப்பர் கரன்சியை பாவிக்க மாட்டோம்னு சொல்லி என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதுக்காக நம்ம எல்லாருமே பிட்காயின் பாவிப்போமான்னு கேட்டால் மோஸ்ட்லி எனக்கு 50% அதை கேரண்டி பண்ணிடலும். என்ன காரணம்னு சொன்னால், லைக் பிட்காயினை ஒரு ஸ்டாண்டர்ட் மணியாக கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் 2-3 கண்ட்ரிஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. எல் சல்வடோர்னு சொல்லி ஒரு நாடு, அவங்க போன பியர் மார்க்கெட்டுக்கு, இப்போ நம்ம இருக்கிற இந்த பியர் மார்க்கெட்டுக்கு முதல் வந்த புல் மார்க்கெட்டில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் லீகல் டெண்டர் ஆக்கினாங்க. அது அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிற ஒரு கண்ட்ரி வந்து எல் சல்வடோர்ங்கிற ஒரு நாடு. அவங்க என்ன பண்ணாங்க, லீகல் டெண்டர். இப்போ அவங்களுக்கு அவங்களோட நாட்டுக்குன்னு சொல்லி ஓன் கரன்சி ஒன்று இல்லை. இப்போ நம்மள ஸ்ரீலங்காவுக்கு எல்கேஆர்னு ஒரு கரன்சி இருக்கு, இந்தியாவுக்கு ஐஎன்ஆர்னு ஒன்று இருக்கிற மாதிரி எல் சல்வடோருக்கு ஆல்ரெடி ஒரு கரன்சி ஒன்று இல்லை. அவங்க நார்மலாக பாவிச்சிட்டு இருந்ததுன்னு சொன்னால் நம்மளோட யூஎஸ் டாலர் தான் அவங்களும் அவங்களோட நாட்டு கரன்சியாக பாவிச்சிட்டு இருந்தேன். ஸோ யூஎஸ் டாலரில் இருக்கிற கரப்ஷன்ஸ்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதாவது யூஎஸ் டாலரில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டு கரன்சிலையும் அதாவது ஸ்டாண்டர்ட் ஒன்று இல்லை. ஏர்லியரா எப்படி இருந்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை நான் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னா அது எந்த நாட்டு கரன்சியா இருந்தாலும் சரி, அதோட வர்த்தான ஏதாவது ஒரு தங்கமோ இல்லாட்டி ஏதாவது ஒரு அசெட் ஒன்று பெக்கிங்குக்கு இருக்கணும். ஓகே, தங்கம் இருக்கணும். அப்படி இல்லாட்டி அது நான் சில்வர் என்னத்தை நான் ஒன்று பெக்கிங் பண்ணிட்டு தான் கவர்மெண்ட்ஸ் என்ன செய்யணும், பிரிண்ட் பண்ணலாம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அந்த வேர்ல்டு வார் 2 எல்லாம் போயிட்டு இருக்கிற டைம்ல நம்மளுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. நம்ம இந்த பெக்கிங் பண்ணி இது ஆயுதங்கள் வாங்குறதுக்கு பணம் தேவைப்படுது. நம்ம இப்படி பெக்கிங் பண்ணி பிரிண்ட் அடிக்க போனா நம்மளுக்கு பணம் காணா. ஸோ நம்ம பிரிண்ட் அடிப்போம், இந்த பெக்கிங் இல்லாம பிரிண்ட் அடிப்போம்னு சொல்லி ஒரு நாடு முடிவெடுத்து, அதாவது மெயினா யூஎஸ் தான் முடிவெடுத்துன்னு நினைக்கிறேன். யூஎஸ் முடிவெடுத்து பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தோடனே அவங்களும் பிரிண்ட் பண்றாங்க, நம்மளும் பிரிண்ட் பண்ணணும். எல்லா நாடும் அந்த பெக்கப் ஒன்று இல்லாம பிரிண்ட் அடிச்சு தள்ளுறாங்க. அதாவது சின் ஏர்ல இருந்து பணம் பிரிண்ட் பண்றாங்க. இப்ப நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றோம். ஓகே, 9 to 5 இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸா இருந்தாலும் சரி, எதுனாலும் உண்டு நம்மளோட உழைப்ப இல்லாட்டி நம்மளோட மூளையை பாவிச்சு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். அந்த வேலைக்கு ரிவார்டா ஒரு அசெட் பெக் பண்ணின ஏதாவது ஒன்று தந்தா பிரச்சனை இல்லை. இங்க வாங்க வேலை செஞ்சிட்டீங்களா, ஓகே என்னங்க பணம் சொல்லி போட்டு பணத்தை எங்க இருந்து அடித்தானு பிரிண்டர்ல இருந்து பிரிண்ட் அடிச்சு தராங்க. அந்த பிரிண்ட்ல பிரிண்ட் பண்ணதுக்கு ஏதாவது பேக்கப் இருக்குதா? இல்ல, ஒன்றும் இல்லை. ஸோ அதனாலதான் அந்த இன்ஃபிளேஷன் பயங்கர பிரச்சனையா போயிட்டு இருக்குது. ஓகே, எல்லா நாட்டிலையும் இன்ஃபிளேஷன் ஒன்னா, இப்போ உதாரணத்துக்கு 1 லட்சம் எல்கேஆர்ல இன்றைக்கு நீங்க வாங்குற பொருள், இப்போ ஒரு 10 பொருள் 1 லட்சம் ரூபாய்க்கு இன்றைக்கு வாங்குறீங்கன்னா இன்னொரு 10 வருஷத்துல அதே 1 லட்சம் ரூபாய்க்கு ஈவன் ஒரு பொருள் கூட, அதே மாதிரியான ஒரு பொருள் கூட வாங்கலாம். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க க்ரோசரி ஷாப்பிங் போக போனா ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் க்ரோசரி ஷாப்பிங் போய் ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க ஒரு 2 பேக் நிறைய பொருள் வாங்கிட்டு வாரீங்கன்னா, இன்றைக்கு 1000 ரூபாய ஒரு க்ரோசரி ஷாப்பிங் கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளவு பொருள் வாங்கலாம்? ஓகே, ஒரு பேக் கூட வாங்கலாம். ஓகே, ஸோ நீங்களே அதை யூஸ் பண்ணி என்னடா விலை கூட்டிட்டு போகுது, பொருளுக்கு விலை கூடுன்னு கத்துறீங்க. ஆனா உண்மையா பொருளுக்கு விலை கூடல. ஓகே, உங்களோட பணத்திட வெலு குறைஞ்சிட்டு போகுது. நீங்க வச்சிருக்கீங்க தானே கரன்சி, எல்கேஆரோ ஐஎன்ஆரோ வடவை, அதுல பெருமதி குறைஞ்சிட்டு போகுது. ஏன்னா அது பெக்கிங் இல்ல. இப்ப நீங்க 100 ரூபாய் உண்டு நீங்க உங்கள்ட்ட தாரானோன்னா அந்த 100 ரூபாய்க்கு பெருமதியான அசெட் ஒன்று அங்க பெக்கிங்ல இல்ல, சும்மா பிரிண்ட் பண்ணி தாரான். உங்களுக்கு பணம் தேவைப்படுதா கவர்மெண்ட்டுக்கு, பிரிண்டர் மிஷின் ஓபன் பண்ணு, அடி பணத்தை அடி சொல்லி அடிக்க என்ன செய்யுதுன்னா இன்ஃபிளேஷன் கூட்டிட்டு போகுது. இன்ஃபிளேஷன் வேணும்னா உங்களை ஸ்லோவா ரொப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உங்கள்ட்ட இருந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பிடிங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பர்த்டே இல்லாத பொய் ஃபேக் தாளம் உங்களுக்கு தந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு விளங்குது இல்லை. ஸோ இதுல ஃபெடப் ஆயின ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ், அப்படி இல்லாட்டி ஒரு தனி நபர் தான் இந்த சத்தோஷி நகமோட்டோ. இன்னும் ஐடென்டிட்டி யாருன்னு தெரியா, அவரு நம்மளோட கவர்மெண்ட்டுடைய பேங்க்ஸோட கண்ட்ரோல் இல்லாம பிளாக் செயின் டெக்னாலஜில, அதாவது மக்களோட பணத்தை மக்கள் கண்ட்ரோல்லையே இருக்கிற மாதிரி ஒரு பணம் ஒன்று நம்மளுக்கு வேணும். அதுதான் பிட்காயின் சொல்லி அவர் உருவாக்கினாரு. அது அன்னைய காலத்துல பிட்காயின் இப்ப நம்ம செஞ்சிட்டு இருக்கிற ஒரு கல்லன் ஒன்று இருக்கான். அந்த கல்லன்கிட்ட போய் நீ கல்லன் செய்யறதெல்லாம் போல நாங்க நல்ல விஷயம் செய்யப்படுறோம்னா அந்த கல்லன் உங்களை களவெடுத்து பழையினவன் அதை ஒத்து பண்ணுவானா? இல்ல,
அதே மாதிரி தான் இவங்க ஒத்துக்கொள்ளல. பேங்க்ஸும் கவர்மெண்ட்டும் அது போல அது போலையான விஷயம் அது இதுன்னு சொல்லி கத்தினாங்க. என்னதான் கத்தினாலும் இன்றைக்கு பிட்காயின் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா பிட்காயின் ரன் ஆகி போகுது. இவ எத்தனையோ தரம் பிட்காயினை ஸ்டாப் பண்றது முயற்சி செஞ்சுட்டாங்க, பிட்காயினை நிப்பாட்டது செஞ்சுட்டாங்க, என்னென்ன வழியெல்லாம் செஞ்சுட்டாங்க. ஓகே, இவங்க என்ன செஞ்சாலும் பிட்காயின் இவங்கட கண்ட்ரோல் இல்லைங்கிறதால பிட்காயின் ஒரு காலமும் யாரும் நிப்பாட்ட முடியாது. அடுத்தது பிட்காயின்ல இருக்கிற ஒரு விஷயம், இவங்கட அந்த பேப்பர் கரன்சில இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இது டிஃப்ளேஷனரி. அதாவது பிட்காயின் பாத்தீங்கன்னா 21 மில்லியன் தான் உலகத்துக்கு வாரத்துக்கு இருக்கு. அப்படிதான் அந்த பிட்காயின் ப்ரோக்ராம் செட் பண்ணப்பட்டிருக்கு. 21 மில்லியனை தாண்டி அங்கால ஒரு பிட்காயின் கூட எக்ஸ்ட்ராவா வராது, 21 வரணும். ஆல்ரெடி 19.5 மில்லியன் வந்துட்டு இன்னும் வாரத்துக்கு இருக்கிறது எவ்வளோ, 21 2.5 சம்திங் தான் இன்னும் வாரத்துக்கு இருக்கு உலகத்துக்கு. ஓகே, ஸோ இதை தாண்டி அவங்க தலைகீழாக நின்றாலும் வராது. ஸோ பிட்காயின் ஒரு ஸ்கேசிட்டியான அசெட். ஸோ ஒரு காலமும் இந்த புழக்கம் கூடுதலாகி வெலு குறைஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால தான் $1 கூட வர்த் இல்லாமல் இருந்த பிட்காயின் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கடந்த வீடியோ செஞ்சுட்டு இருக்கிற டைமில் $42,000. ஓகே, அது புல் மார்க்கெட் டாப்ல 70,000 கிட்ட போயிட்டு வந்திருக்குது. பியர் மார்க்கெட்ல 16,000 கிட்ட போனீங்க. இது ஆஸ் வாலட்டைலா இதை பிட்காயின் ஐயோ அது பெரிய வாலட்டைல் அசெட் இந்த சொன்னாலும் அதுல ஒரு 5 இயர்ஸ் ரோட் மேப் இல்லை 10 இயர்ஸ் ரோட் மேப் எடுத்து பாருங்க, எத்தனை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு லாங் டைமுக்கு பாருங்க. இன்றைக்கு வாங்கி நாளைக்கு பணக்காரன் யோசிக்காதீங்க. ஓகே, ஸோ பிட்காயினை பத்தி கதைக்கிறேன்னா கழிச்சிட்டே போகலாம். இப்போ நான் சொல்றது என்னன்னா ட்ரெடிஷனல் மணியை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டா எனக்கு என்ன படுதுன்னு சொன்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பிட்காயினை பெக்கிங் அப் பண்ணி, அதாவது ஆல்ரெடி கோல்டை பெக்கப் பண்ணி பணத்தை பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கோல்டை நைஸா எடுத்துட்டு போட்டு சும்மா பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம திண்டாடிட்டு இருக்காங்க. நாளைக்கு எனக்கு என்ன பண்ணணும்னா பிட்காயின் அந்த கோல்டுக்கு பதிலாக பிட்காயினை பெக்கப்பா வச்சு கவர்மெண்ட் சிபிடிசிஸ் உருவாக்கலாம். ஓகே, சிபிடிசின்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லி இது அதுவும் டிஜிட்டல் கரன்சிஸ் தான். ஆனா பிட்காயின் மாதிரி நம்மட கையில கண்ட்ரோல் இருக்காது, கவர்மெண்ட்ஸோட கையில கண்ட்ரோல் இருக்கும். நம்மளுக்கு இப்போ நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு பேப்பர் கரன்சி தரது மேல அவனுகள் ஒரு டிஜிட்டல் கரன்சி, இப்போ எல்கேஆர்னா எல்கேஆர் வெர்ஷன் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி வந்து நம்மளுக்கு தருவாங்க. அதை நம்ம பாவிப்போம். அவனுக்கு என்ன நினைச்சாலும் அந்த சப்ளையை கூட்டலாம் குறைக்கலாம். இப்போ நம்மள்ட்ட இருக்கிற பணத்துக்கு வெலு இல்லாம ஆக்கலாம். இப்போ நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணாம டெக்ஸ் கட்டாம அந்த பணத்தை வச்சிருக்கோம்னா அந்த பணத்துல இப்போ நம்மள்ட்ட இருக்கிற அந்த பணத்துல அந்த எசெட் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது ஓகே, பேப்பர் கரன்சியை விட மோசமான ஒரு விஷயம் தான் இந்த சிபிடிசி. ஓகே, ஸோ இப்படி சிபிடிசியில கொண்டு வரலாம். ஓகே, சில கண்ட்ரிஸ் என்ன செய்யலாம், ஓகே அவங்களோட அசெட்டா பெக்கிங்க்கு பிட்காயினை வச்சு சிபிடிசி கொண்டு வரலாம். சில கண்ட்ரிஸ் பிட்காயினை எதிர்த்து சிபிடிசி கொண்டு வரலாம். என்ன நடந்தாலும் நான் அடிச்சு சொல்றேன், பிட்காயினை எவனாலையும் யாராலையும் நிப்பாட்டலாம். நீங்க பிட்காயினை நிப்பாட்டா ஒரே ஒரு விஷயம் செய்யலாம், உலகம் பூரா எலக்ட்ரிசிட்டியை ஆஃப் பண்ணீங்கன்னு சொன்னா தான் மைனஸ் ஸ்டாப் பண்ணிடலாம். மைனஸ் ஸ்டாப் பண்ணாதான் பிட்காயின் நெட்வொர்க் ஸ்டாப் ஆகும். அப்படி ஸ்டாப் பண்ணாலும் குட் லாக், ஒரு 1 மினிட்டுக்குள்ள மற்ற ரினியூவபிள் எனர்ஜி இல்லாட்டி என்ன ஜெனரேட்டர் அது இது எனத்தை போட்டு, அதாவது சோலார் அது இதுன்னு எனத்தை போட்டு மைனஸ் பிட்காயின் மைனிங்கை ஆரம்பிச்சிருவாங்க. மைனிங் ஆரம்பிச்சா பிட்காயினை ஸ்டாப் பண்ணிடலாம். உலகம் பூரா இருக்கிற இப்போ பிட்காயின் மைனிங் நெட்வொர்க் உலகம் பூரா பறந்துருக்கு. நீங்க யாரை போய் எவ்வளத்தை போய் நிப்பாட்டுவீங்க? ஓகே, ஸோ அதான் அது பிட்காயின் ஒயிட் பேப்பர் எடுத்து நல்லா படிங்க. சரியா, சும்மா பிட்காயின் போல அது இதுண்டு அவண்ட கதையை கேட்டு கட்டாம மோலா பிட்காயின் ஒயிட் பேப்பர் எடுத்து படிச்சு பிட்காயின் என்னங்கிற நாலேஜ் எடுத்து அதுக்கு பிறகு நீங்க இது சம்பந்தமான முடிவு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த அட்வைஸ் என்னன்னா பிட்காயின் ஸ்டில் சீப். சரிண்ணே, நான் 16,000 பிட்காயின் வாங்கலையேன்னு சொல்லி கவலைப்படாம ஸ்டில் இட்ஸ் சீப். ஓகே, பிட்காயின் $100,000 போகுமான்னுட்டா எஸ் போகும், $1 மில்லியன் போகுமான்னுட்டா போகும். எப்பன்னு சொன்னா எனக்கு தெரியாது, கமிங் 5 to 10 இயர்ஸ்ல போகும். ஸோ அதுக்கிடையில் உங்களால் எவ்வளவு பிட்காயின் வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. தட்ஸ் மை அட்வைஸ், பட் திஸ் இஸ் நாட் அ ஃபைனான்சியல் அட்வைஸ். ஓகே, இதை பற்றி என்ன நினைக்கிறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.